காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சுப முகூர்த்தம். நம்முடைய அஸ்ட்ராலஜியே நம்முடைய வானசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நம்முடைய மாதத்துக்கே தமிழில் என்ன பேர் அப்படின்னா திங்கள் அப்படின்னு பேர். திங்கள்னா என்ன அப்படின்னா நிலவுன்னு அர்த்தம். நிலவை அடிப்படையாக கொண்டது தான் தமிழர்களுடைய மாதங்கள். அந்த நிலா பௌர்ணமியாக இருந்து அமாவாசையாக மாறுது இல்லையா? அதை தேய்பிரைங்கிறோம். அதே மாதிரி அமாவாசையிலேருந்து பௌர்ணமியாக போகிறத நம்ம வளர்பிரைங்கிறோம். 30 நாட்களையும் பார்த்தீங்கன்னா நாம் 30 திதிகளாக பிரித்தோம். அதில் 14 திதி வரும். 15வது திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாக இருக்கும். அதற்கு அடுத்த 14 திதி வரும். அதன் பிறகு வரக்கூடிய திதி அமாவாசையாக இருக்கும். இப்படித்தான் நிலவை அடிப்படையாக கொண்டு நம்முடைய மாதங்களை நம்ம கணக்கிட்டு வச்சோம். அந்த காலத்தில் இருந்த அந்த அளவீடுகள் வானசாஸ்திர அளவீடுகள். ஜோதிடம் என்பது ஒரு கலை என்று சொல்வதை விட அது கணக்கு என்று சொல்லலாம். அது ஒரு அறிவியல் என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிடங்கள் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை அப்படின்னு அர்த்தம். 2.5 நாளிகள் அப்படின்னு நமக்கு பேர். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நாளிகை இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள் உண்டு. அதில் 30 நாளிகைகள் பகல், 30 நாளிகைகள் இரவு. இதில் முகூர்த்தம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா 3.25 நாளிகையை ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3.25 நாளிகை என்பது என்ன அப்படின்னா 1.5 மணி நேரம். அதைத்தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனை முகூர்த்தம் இருக்குது? ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்தம் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. சூரியனுடைய உதயம் 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு அது அஸ்தமனம் ஆகுதுன்னு சொன்னால் 6லிருந்து 1.5 மணி நேரம், 7:30 வரைக்கும் ஒரு முகூர்த்தம், 7:30லேருந்து 9 வரைக்கும் ஒரு முகூர்த்தம், 9லேருந்து 10:30 வரைக்கும் ஒரு முகூர்த்தம், 10:30லேருந்து 12 வரைக்கும் ஒரு முகூர்த்தம். ஆக காலை 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ள 4 முகூர்த்தம் வரும். அதே மாதிரி 12லேருந்து மாலை 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 1:30, 1:30லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 3லிருந்து 4:30, 4:30லேருந்து 6 அப்படின்னு இங்கே ஒரு 4 முகூர்த்தம் வரும். ஆக பகலில் மட்டும் 8 முகூர்த்தங்கள் வரும். அதே மாதிரி இரவில் பார்த்தீங்கன்னா 8 முகூர்த்தங்கள் வரும். மொத்தம் ஒரு நாளைக்கு 16 முகூர்த்தங்கள் இருக்குது. இந்த 16 முகூர்த்தங்களில் எந்த 1.5 மணி நேரம் சிறந்தது அப்படிங்கிறத கணக்கீடு பண்ணுவாங்க. அதுக்குத்தான் சுப முகூர்த்தம் அப்படின்னு பேர். எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆண் பெண் திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த வைபோகமாக இருக்கட்டும் அல்லது கிரகப்பிரவேசமோ எந்த முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த சுப முகூர்த்தமான நேரத்தில் செய்தால் அது மாபெரும் வெற்றி அடையும் என்பது ஜோதிட விதி மட்டுமல்ல, அது கணித சூத்திரத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷ ராசிக்கே பார்த்தீங்கன்னா ஆடு படத்தை போட்டிருப்பாங்க. ஏன் ஆடு படத்தை போட்டிருக்காங்க? ஏன்னா இந்த உலகம் நிறங்களால் ஆளப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க. 12 வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத 12 ராசி மண்டலம்னு சொல்லுது. ஏன் ஆடு படம் போட்டிருக்காங்க? மேஷ ராசிக்கும் ஆட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு எப்போதும் அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிச்சு ஓடிட்டே இருக்கும். இந்த ராசியில் உள்ளவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால தான் ஆடு. அந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவனுக்கு அது கட்டுப்பட்டு இருக்கும். இந்த ராசியில் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் அந்த ஆடு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே மலையில் தாவும், இந்த இடுக்கில் குதிக்கும், 2 பள்ளம் இருக்குங்கிறத பார்க்காது. அது மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்க சாகச பிரியர்களாக இருப்பார்கள். அதனால தான் ஆடு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா மந்தையாக இருக்கும், எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். இவங்களும் எப்போதுமே ஒரு குழு மனப்பான்மையோடு தான் எப்போதுமே இருப்பாங்க. அதனால தான் ஆடு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அது இணை சேர்ந்து கொண்டே இருக்கும். காம பிரியர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆடு அசை போட்டுகிட்டே இருக்கும். நிறைய வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டுகிட்டே இருக்கும். சேமிக்கிற பழக்கம் அதிகமுடையவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நொறுக்கு தீனியை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
உடல் பருமன் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் ஆடு. அது மட்டும் இல்லாமல் ஆடு அப்பப்போ கழிவு நீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு மனிதர்களுடைய குணாதிசயங்களை சில உருவங்களோட ஒத்து போகிறதுனால அந்த உருவ ஒற்றுமையை வந்து நம்முடைய ராசி மண்டலத்தோட இணைத்து பெரியவர்கள் நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை அவங்க பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி தான் எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படி இருக்குது. ஏன்னா இப்போது எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்குது, எல்லா கிரகங்களும் சுழன்று கொண்டே இருக்குது வானத்தில் இல்லையா. அப்போ எந்த கோள் எந்த கோளோட சேர்கிற போது வானத்தில் என்ன நிகழும், அப்போ அது எப்படி மனிதனை பாதிக்கும் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையான கணக்கு தான் இந்த சுப முகூர்த்தம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.